Hi friends, welcome to Healthy Recipes. பாருங்க, இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சம்மரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான சேமியா பால் ஐஸ் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சேமியா பால் ஐஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் வெளியிலலாம் விற்றுட்டு வருவாங்க வண்டியில். அதை வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அந்த சேமியா பால் ஐஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் நாமளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால், 2 டேபிள் ஸ்பூன் சேமியா, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் சுகர், வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போது நான் அடுப்பில் பால் வச்சுருக்கேன். அந்த பாலில் இந்த மைதா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இது நீங்கள் பாலில் அப்படியே ஆட் பண்ணி கலந்து விட்டிங்கனாலும் ஓகே, இல்லை தனியாக கொஞ்சமாக பால் எடுத்து அதில் நல்லா கலந்து கட்டி இல்லாமல் கலந்துட்டு இதில் ஆட் பண்ணிங்கனாலும் சரி. அதுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணியிருக்கேன், சுகர். இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது ஃபஸ்ட்லேயே எல்லாமே கலந்து நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வச்சோன்னா அந்த சேமியா எல்லாமே நல்லா அந்த பால்லையே வெந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. ஒரு 3/4 வேக்காடு வந்தால் போதும். அதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம். அப்படியே உங்களுக்கு வாசனைக்கு வேணும்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா சூடு ஆறிடுச்சு. ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த பாப்சிக்கல் மோல்டு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ட்ரேயில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் சின்ன சின்ன டம்ளர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் கூட ஊற்றி நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நான் பார்த்திங்கன்னா இந்த மோல்டில் பாருங்கள், எனக்கு 2, 4, 6, 7 ஐஸ்கிரீம் ஐஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இது ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை இந்த மூடி மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறமா ஃப்ரீசர் ஆன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் இருக்கட்டும். ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே எடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மோல்டை 1 நிமிஷம் விட்டுருங்க. வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஐஸ் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே ஜூஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான சேமியா பால் ஐஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நம்ம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நமக்கும் திருப்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.